இன்றைய தேவ வார்த்தை 2 பேதுரு 2:2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர்கள் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்றைய வசனம் மக்களை வஞ்சிக்கவும் சொல்லும் பொய்களை நம்ப வைக்கவும் சாத்தான் உபயோகப்படுத்தும் வழிதான் மதம் என்று சொல்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின்படி கெட்ட நடக்கைகள் என்றால் என்ன என்று பார்க்கலாம். இது கண்ணியத்திற்கு எதிரான நடத்தைகள். இது ஆவிக்குரிய கவனத்திற்கு முரண்பாடானது. இது தூய்மையற்றது. பேராசை மற்றும் பாகான் வழிமுறைகளான காமவெறி, அடாவடித்தனம் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத சுய திருப்தி போன்றவைகளுடன் தொடர்புடையதாய் இருக்கிறது. யூதா 1:19 சொந்த இயல்பால் நடத்தப்படும் பரிசுத்த ஆவி இல்லாத மக்களை கெட்ட நடக்கை உள்ளவர்கள் என்று சொல்கிறது. எபேசியர் 4:19 எல்லாவிதமான அசுத்தத்திற்கும் ஒப்புக்கொடுத்தவர்களை ஒழுக்கக்கேடு நிறைந்த மக்களாக விவரிக்கிறது. எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் அவர்களுடைய போதகங்களும் தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலகி இருக்கிறது மற்றும் அவர்களுடைய கவனம் எல்லாம் மாம்சத்தின்படி இருப்பதால் ஆவிக்குரியர்கள் விலக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் அழிவுக்கு நேராக வழிநடத்தி ஒழுக்கக்கேடுக்கு நேராக வழிநடத்துகிறதா இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளின் ஒரு முக்கியமான குணம் அவர்கள் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள். மேலும் மற்ற கிறிஸ்தவர்களையும் இவர்களோடு சேர்ந்து தவறு செய்ய அழைப்பவர்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் செழிப்பு உபதேசிகள் எல்லாம் விவாகரத்து ஆனவரை மறுமணம் செய்வது சரி என்று சொல்பவர்கள். ஆனால் அது விபச்சாரம் என்று வேதாகமம் சொல்கிறது. மேலும் ஓரினச் சேர்க்கை மற்றும் எல்லாவிதமான ஒழுக்கக்கேடுகளையும் அங்கீகரிப்பவர்கள். இது இவர்களுடைய பிரசங்கங்களும் லௌகீக ஞானம், இச்சை, பேராசை மற்றும் எல்லாவிதமான மாம்ச இச்சையினால் கரைப்பட்டிருப்பதை காண்பிக்கிறது. வருத்தமான விஷயம் என்னவெனில், திருச்சபைகளும் அதில் இருக்கும் அநேகரும் இவர்களுடைய தவறான வழிநடத்தலையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் பின்பற்றுகிறார்கள். இத்தகைய கெட்ட நடக்கைகள் எல்லாம் சத்திய மார்க்கத்தின் நற்பெயரை கெடுக்கிறதா இருக்கிறது. வெளியுலகத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களின் அனுபவத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களின் மத்தியில் இத்தகைய ஒழுக்கக்கேடுகள் அசாதாரணமானது என்று தவறாக நினைப்பதன் மூலம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நற்பெயரை கெடுக்கிறார்கள். வசனத்தின் அடுத்த பகுதியில் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விசுவாசிகள் தேவ வார்த்தையில் வளராதவர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்களும் இத்தகைய கள்ள போதகங்களுக்கும் கள்ள கோட்பாடுகளுக்கும் பலியாகிறார்கள். மதத்தின் வழியாகத்தான் சாத்தான் மக்களை பொய்கள் மூலம் வஞ்சிக்கிறான். எப்பொழுது கள்ள போதகர்கள் வேலை செய்கிறார்களோ எப்பொழுது கூட்டம் அவர்களை பின்தொடர்கிறதோ சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமமும் அவருடைய கணமும் அவமானப்படுத்தப்படுகிறது. இன்றைய வசனம் உண்மையான விசுவாசிகளாகிய நம்மை, உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நம்மை கள்ள போதகங்களை அழித்து சொல்லாதபடிக்கு விழிப்புடன் இருக்கவும், கள்ள போதகங்களால் அடித்து செல்லாதபடிக்கு விழிப்புடன் இருக்கவும் பகுத்தறியவும் அழைக்கிறது. மேலும் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் செழிப்பு உபதேசங்களையும் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.